சட்டம் ஒழுங்கு குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பி வெளிநடப்பு செய்த நிலையில் தைரியம் இருந்தால் தனது பதிலை கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசமாக பேசினார். பேரவையில் நடைபெற்ற விவாதத்தை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் நேரமில்லாத நேரத்தின் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தரப்பில் பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. நேரமில்லா நேரத்தில் பேசுவதற்கு முன்கூட்டியே பேரவைத் தலைவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவை முன்னவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவருக்கு அனுமதி அளிக்குமாறு முதலமைச்சர் கூறியதை அடுத்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரே நாளில் 4 கொலைகள் நடந்துள்ளதாக விமர்சித்தார். இது மக்களின் உயிர் பிரச்சினை, மக்கள் வெளியில் நடமாட முடியாத நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். அடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்த போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். முழுமையாக பேச அனுமதிக்கவில்லை என கூறி அவர்கள் வெளிநடப்பு செய்தபோது தைரியம் இருந்தால் தமது பதிலை கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்தார். தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பேரத்தலைவர், தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் தைரியம் ஓடுறீங்களா? இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில், அதாவது 2012ஆம் ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை 1943. இதுதான் கடந்த 10 ஆண்டுகளில் நிகழ்ந்த மிக மிக அதிகமான எண்ணிக்கைகள். 2013ஆம் ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை 1927. கொரோனா காலத்திலும் லாக்டவுன் இருந்த போதும் அதிமுக ஆட்சி காலத்தில் 2026ஆம் ஆண்டில் நிகழ்ந்த கொலைகளின் எண்ணிக்கை 1661. கடந்த ஆண்டுகளில் வரலாறு விவாதிக்க தற்போது நமது ஆட்சி காலத்தில் காவல்துறை மேற்கொண்டு வரும் கடுமையான நடவடிக்கை காரணமாக கடந்த 12 ஆண்டுகளில் 2024ஆம் ஆண்டில் தான் மிக மிக குறைவான எண்ணிக்கையில், அதாவது 1540 கொலைகள் மட்டுமே நிகழ்ந்துள்ளன. இதுதான் உண்மை. வெளிநடப்பு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மக்கள் பிரச்சினைகளை எடுத்துச் சொன்னால் இந்த அரசாங்கம் காணாமல் போய்விடும் என்றார். இதெல்லாம் என்ன சொல்றாரு? தனிப்பட்ட முறையில் சொல்றாரு. இதை வருஷம் முறை தானே சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கறதுக்கு நாங்கள் அமர்ந்துட்டு இருக்கணுமா? இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பதில் சொல்லு? அதை கேட்கலாம். அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்கிறோம். இது எல்லா ஆட்சியிலும் தான் செய்யறாங்க. இதுக்கு என்ன போய் நீங்க முதலமைச்சர் இருக்க வேண்டியது? இதை எப்படி தடுக்கப்படுவது? அதுதான் முக்கியம். அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரா? இல்லையே. நாங்க பயந்துகிட்டுலாம் வரலைங்க. எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னா இந்த அரசாங்கம் காலி ஆயிரும். இந்த அரசாங்கம் இருக்காது, காணாமல் போய்விடும். அதனாலதான் பயந்துகிட்டு எங்களுடைய பேச்சை கேட்க முடியல, எங்களுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல. அதனாலதான் நாங்க வெளியே வந்த மொழிய இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பலமுறை நாங்க நிரூபித்து காட்டியிருக்கிறோம். முன்னதாக அவையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக 2023ஆம் ஆண்டு 49,280 இருந்த குற்றச்சம்பவங்கள் 2024இல் 31,438 குறைந்துள்ளது என்றார். அரசின் மீது பழி சுமத்தி அரசியல் ஆதாயம் பார்க்க நினைப்போர் கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த குற்றச்சம்பவங்களை எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின்.